நேற்று நைட்டு நல்லா மழைங்க. உள்ளே வரையும் தண்ணி வந்துச்சு. வேறு எப்படி ஓதம் இருக்குது, விறுவிறுன்னு இருக்குது. இதே அப்படியே எப்படி இருக்குன்னு வரும் கீழே அப்படியே வதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன வளர்ப்பு இது கரெக்டாக அந்த கடை வந்து மேலே போட்டாங்க ஆப்போசிட்டில். இப்போ தான் போட்டாங்களா, ஆப்போசிட்டில் வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து தண்ணி கரெக்டாக சலோன்னு மழை பெஞ்சால் உள்ளே வந்துடுது. இப்படி இது வரையில் வந்துடுச்சு தண்ணி நேற்று. நான் அப்புறம் இந்த வழியை எல்லாம் இறச்சி ஊற்றினேன். அவ்வளோ இது வந்து ரொம்ப மேடு பண்ணிட்டாங்களா. வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சால் அதில் பாதி அந்த சைடு பாதி இந்த சைடு பாதி போகும். இப்போ என்னாச்சுங்கன்னா எல்லாமே இதில் இந்த மில்லு தண்ணி 4 ஏக்கர் தண்ணி இதில் தான் வரும். இதில் வந்து ஏறி இந்த படியில் மேலே ஏறிச்சு நேற்று பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணலாம், மண் போடணும். ஒரு 2 வண்டி மண் வாங்கி இந்த மேடுக்கு நம்ம போட்டோம்னா மழை தண்ணி உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த இதுக்கு சைடாக கல் வச்சு அதுக்குள்ளே மண்ணை கொட்டி இந்த கதவை வந்து எடுத்து மேலே வைக்கணும். இந்த திட்டு மேலே எடுத்து வைக்கணும். இந்த கதவை வந்து மாற்றி வச்சிட்டோம்னா மழை வராது. என்ன பண்ணுறது, தண்ணி நேற்றுல ஃப்ரிட்ஜு வேறு இருக்கிறதுக்கு பயமாகி போச்சு. தண்ணி எது வரையில் வந்துடுச்சு. உள்ளே வந்து இந்த கதவு வரையில் எல்லாம் வந்துடுச்சு தண்ணி. பயமாக இருக்குதுப்பா. மழையோட வேறு ஏதாவது மழை தண்ணியோடு வேறு ஏதாவது வந்துடுச்சுனாலும் பயமாக இருக்குது எனக்கு. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. தண்ணி இறச்சி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு வாரம் வேலை செஞ்சதுக்கு அதுக்கு அப்படியே மனசே கஷ்டமாக போச்சு. ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, தண்ணியோடு சேர்ந்து நிறைய பாம்பெல்லாம் வருமா, அதனால் பயந்துக்கிட்டேன். விடிய தூங்கவே இல்லை. ஒரு வாரமாக வேலை கஷ்டம் வேறு, அதோடு சேர்ந்து தூங்காமல் இருந்ததுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறது, இது எப்போ மாறும்னே தெரியல. பார்க்கலாம், கொஞ்சம் மண்ணுக்குன்னு போட்டு பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாய்டா.